பறந்து வருது ரோட்டு மேல மஞ்சா கலரு பறவை கேஸ் பெட்ரோல் போட்டு ஓட்டினாலும் சவாரி இங்க வரல ஃபேமிலி நடத்த முடியல. அடடா பாட்டு சூப்பரா பாருப்பா. என்னன்னா பண்றது, சவாரி இல்லாத போது அப்படியே மொனி பாருத்தான், வேற ஒண்ணும் பெருசா இல்ல. இந்த மாதிரி ஆட்டோ ஒண்ணு வாங்கணும்பா. உனக்கு ஏதாவது தெரிஞ்ச மாதிரி ஏதாவது இருக்கா? ஆட்டோவானா? ஷேர் ஆட்டோ மாதிரி வேணுமா இல்ல சவாரி ஆட்டோ மாதிரி வேணுமா? சவாரி ஆட்டோலாம் வேணாம், ஷேர் ஆட்டோ தான் வேணும். ஷேர் ஆட்டோவா? ஏற்கனவே ஒருத்தன் சொல்லியிருந்தான். என்ன ரேட்ல நான் பாக்குறீங்க? அவங்க முதல்ல அவங்க என்ன ரேட் சொல்றாங்கன்னு பாத்துக்குப்பா, அப்புறம் நம்ம பேசிக்கலாம். அப்படியா? நான் சொல்றேன். ஹலோ குமாரு, ஒரு ஷேர் ஆட்டோ ஒண்ணு சொன்னியடா, அது இருக்குதுல்ல? அப்படியா? அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்களா? இல்லடா, நம்ம அண்ணனுக்கு ஒரு ஆட்டோ வேணுமாண்டா, அந்த அட்வான்ஸை திருப்பி கொடுத்துடலாமா? என்னப்பா என்ன சொல்றாங்க? ஆட்டோ இருக்குதானா, ஆனா அட்வான்ஸ் போட்டு போயிருக்காங்களாம். உங்களுக்கு கண்டிப்பா வேணும் தானே ஆட்டோ? அட நான் பொய்யா சொல்ல போறேன், ஆட்டோ ஓடும்பா. இந்த ஒரு நிமிஷம்ண்ணா. என்ன பின்னால போறான் ஆளு? டேய் குமாரே, ஆளை பார்த்தா ஆட்டோ வாங்குற மாதிரி தாங்கிறான். அந்த அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டு வாடா, இந்த ஆளுகிட்டே ஆட்டோ முடிச்சிருவோம். என்னப்பா பின்னால போய் பேசிக்கிற? அண்ணா அதான் நான் ஆட்டோ எத்தனை வர சொல்லி இருக்கிறேன். குமாரே கொஞ்சம் டக்குன்னு வந்துடுறா. எந்த வருஷம் மாடல? ஐயோ அதை கேட்க மறந்துட்டுனா, வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாண்ணா. இன்ஜின்ல நல்லா இருக்குதாமா? ஓ, நம்ம வாங்கி கொடுக்கறதுக்கு கேரண்டியா இருக்கும், அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாது. அதனால தான்ப்பா உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஃப்ரெண்டு கொஞ்சம் எதிர்பார்ப்பானா, அதையும் பண்ணிட்டு முன்னாடியும் விட்ட சொல்லிடுறேன், அப்புறம் அப்படி இப்படின்றத. அதெல்லாம் பாத்துக்கலாம்ப்பா, பொருள் புற்றா போதும். இது போதனா, இது வந்துருவாரு, இருங்க. 5 minutes later. அட இதோ வந்துட்டாங்களே, வாணா போய் பார்க்கலாம். குமாரா, இதான் ஆட்டோவா? இதான்ப்பா ஆட்டோ, பாத்துக்க நல்லா பாருண்ணா, இந்த ஆட்டோ தான். எந்த வருஷத்துப்பா வண்டி? 2014 மாடல் நான் வண்டிய. 10 வருஷம் ஆயிப்போச்சா? நோ, வண்டி இன்ஜின் கண்டிஷன்லாம் சூப்பரா இருக்குண்ணா. இத பாருங்க, இவர் தான் வண்டி வாங்கினவரு, அட்வான்ஸ் பண்ணிட்டுக்கிறாரு. அவர் வண்டி ஓனரு. ஓ, எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டியா? ஆமாப்பா, வாங்கின உடனே காசு குத்த அமிச்சா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை பாரு. இங்க பா 2000 ரூபாய் அட்வான்ஸ் பண்ணிக்கிறேன், 2500 ரூபாய் குத்துடணும். அதெல்லாம் ஏன் கிட்ட கேக்குற? ஆட்டோ சொந்தக்காரர்கிட்ட கேளு. யோ குத்துருல, காசு வந்தன்னு குத்துறேன், நீ ஏன் கவலைப்படுற? ஏம்பா கொஞ்சம் கம்னு இருங்கப்பா. நோ, என்ன ஆட்டோ பிடிச்சிக்குதுல உனக்கு? வருஷம் தான் 10 வருஷம் பைசா ஐட்டமாகுது. ஏன் பைசானா வாங்க மாட்டானா? பைசுக்கு எங்கப்பா மதிப்புக்குது, புதுசுக்கு தான் மதிப்பு. அப்ப பைசா இருந்தா உதவாதுன்ற? டெஃபினெட்லி, இது மாற்று கருத்தே இல்லை. இந்த ஆட்டோவாது 10 வருஷம் தான் பைசா இருக்கும், நீ இருப்ப போலிதே 75 வருஷமா பைசா. கரெக்டா சொன்ன தம்பி. நோ, ஓல்ட் இஸ் கோல்டு, நான் வாங்கி போனா. நீ வேற எங்க போனாலும் இது மாதிரி வண்டி கிடைக்காது, ஒழுங்கா வாங்கி போட்டுக்கோ. சரி என்ன ரேட் சொல்றீங்க? ஒரு 1.5 குத்துட்டு எடுத்துக்கோ. கொஞ்சம் குறைச்சி சொல்லுங்களேன். என்னப்பா குறைக்க சொல்றாரு? நான் உனக்கு குறைச்சி சொல்லிட்டா? சொல்லுப்பா குறைச்சி. ஓ ஓ ஓ ஓ ஓ 1 லட்சம் ரூபாய். ஓ என்னப்பா சொல்றாங்க? நீ தானே குறைக்க சொன்ன, அதான் குறைக்கிறான். நான் குறைச்சது போதுமா, இன்னும் குறைக்கணுமா? யோ காசு குறைச்சி சொல்லியா? ஏய் காசு எதா இருந்தா குடுறா. என்னப்பா? ஓ ஓ ஓ ஓ என்னப்பா காசு குறைக்கிறான்? நீ தானப்பா காசை கொஞ்சம் குறைன்னா. நான் போதுமா, இன்னும் கொஞ்சம் குறையணுமா? நீ குறைக்க வேணாம், எதுவும் பண்ண வேணாம், கம்னு இருப்பா. என்னண்ணா ஓகே வண்டி, அதை மட்டும் சொல்லு. ஓகே தான்பா, ஒரு நல்ல நாள் பார்த்து முடிச்சிடலாம். இன்னைக்கே நல்ல நாள் தானா? இன்னைக்கே முடிச்சிரும் வண்டிய. நோ, இன்னைக்கு நல்ல முகூர்த்த நாள், இன்னைக்கு முச்சன்னு வச்சுக்கோ, வண்டிக்கு மேல வண்டி சேரும். வண்டிக்கு மேல வண்டி ஏறினா ஆக்சிடென்ட் தானே ஆவான். அட நீ வேற கம்னு இருப்பா. நோ, இன்னைக்கு முச்சிக்கண்ணா. ஏப்பா பணம் ரெடி பண்ண வேணாவா? எப்படி உடனே முடிக்கிறது? பணம் ரெடி பண்ணுமா? ஏன்னா வீட்டுல இருக்குதா? இல்லப்பா கடன் வாங்கணும். கடன் வாங்கணுமா? சொல்லி வச்சுக்கிறியா எங்கேயாவது? இதுக்கு மேலதான்ப்பா கேட்கணும். கேட்கணுமா? இப்பவே வாங்கிறேங்கிற நீங்க? ஏய் டபுள் டக்கரியா, என்னடா கிராக் இது? இவர் என்கிட்ட இப்பவே வாங்கிறேன்னாரு, அதுக்கு தான் நான் உன்னை போன் பண்ணி வர சொன்னேன். இவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, இவன் எப்படி வாங்குவான்? தத்து முச்சுவான். பாருப்பா, இது மாதிரி பேசுற வேலை வச்சுக்காத. பின்னடா 4 கிலோமீட்டர் தாண்டி நாகப்பட்டினத்துக்கு போயிருப்போம், வெறுப்பத்துல கூப்பிட்டு வச்சியா? பாருப்பா, என் பையனுக்கு எனக்கு சண்டை ஆகி போச்சு, நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். வீட்டை விட்டு வெளில வந்துட்டியா? ஆமா, ஆட்டோ ஓட்டு சொந்த கால் சம்பாதிக்கலான்னுக்கிறேன். அட கரும் பூச்சவன, ஊடு வாசல் கூட இல்லையா உனக்கு? யோ நயால கூட்டின்னு வந்துக்கிற இருக்காரு அண்ணா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? பாப்பா வேனு கேட்டுருந்துலண்ணா, சிங்கிள் ஓனரு, 2010 மாடலு. 2010 மாடலா? வண்டி நல்லா இருக்குதா பாத்தியா? நோ, வண்டியை பார்த்தாச்சு, வந்தினா காசை கொடுத்துட்டு வண்டி எடுத்துன்னு வந்துன்னே இருக்கலாம். ஏம்பா
இது என்னது? வேன் கேட்டுப்பா. அதுக்கும் கடன் வாங்கணும் தானே? ஆமா, கடன் வாங்கி தான் வாங்க முடியும். கடன் வாங்கியா? என்னண்ணா சொல்ற? ஏன்பா பையனுக்கு எனக்கு சண்டை ஆயிடுச்சுப்பா. ஏம்பா நித்து ஏன்பா? என்கிட்ட சொன்ன கதையை தானே அங்க சொல்ல போற? ஆமா, அத நானே சொல்லிடுறேன். நோ, இந்த ஆள் டம்மி பீஸ்னா. இந்த ஆளை எங்கெல்லாம் தெரிச்சு? நோ, இங்க வைக்க தள்ளியா ஒருத்தர் வந்தாரானா? தம்பி ஏம்பா உன்னை எங்கெல்லாம் தெரிச்சு? என்ன கச்சிச்சா? இது என்ன கதைன்னு தெரியலையா? தபார் எங்க தாத்தா வண்டி ஒரே ஓனர் தான், 1000 ரூபாய் குடுத்துட்டு எடுத்துக்கோ. ஐயா சைக்கிள் கூட விட்டு வைக்கலையா அந்த ஆளு? தம்பி நான் பணம் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன், அப்புறம் எடுத்துன்னு வா. நெதே அப்புறம் எடுத்துன்னு வா. யோ உடனே ஓடணும்னு சொன்னா உங்ககிட்ட மட்டுமா சொன்னா? எங்க கிட்ட என்ன சொன்னா? இருப்பா, வேலைக்கு போய் சம்பாதிச்சு வாங்கிக்கிறேன். ஏன்டா மண்டியா, நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சு என்னைக்கிட்ட வாங்குறத? கூடி சீக்கிரம். கூடி சீக்கிரமா? கூடிய சீக்கிரம் நீ என்ன பொருனே தெரியாது, நீ வண்டி வாங்குறாளா? போயா என்ன தெரிச்சிட்டீங்களே, இப்ப உடனே போய் பிளேட் வாங்க போறேன். ஒன்றரை பிளேட் கூட வாங்க மாட்டான், பிளேட் வாங்க போறானா?